அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், நம்ம சிலபஸ்ல 10 யூனிட் இருக்கு. அதுல இந்திய பொருளாதாரம் அப்படின்ற ஒரு டாபிக்ல அதுல ஒரு சாப்டர் பார்க்க போறோம். பொருளாதார சிந்தனை வரலாறு மற்றும் பொருளியலின் பொருளும் இலக்கணம். நம்ம இந்தியன் எக்கானமி பொறுத்த வரைக்கும் இதோட வெயிட்டேஜ் முதல் தெரிஞ்சுங்க. இப்போ கேட்க போற கொஸ்டின்ஸ்ல டிஎன்பிஎஸ்ல வரப்போற 75 ஜிகே கொஸ்டின்ஸ்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இந்தியன் எக்கானமில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கும்போது குறைந்தபட்சம் 10 கொஸ்டின்கள் கண்டிப்பா என்ன அர்த்தம்னா இந்திய பொருளாதாரத்துல கேட்கறாங்க. அப்படி பார்க்கும்போது ஜிகேல பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமா 3 டாபிக்ல வந்து கொஸ்டின்ஸ்ங்க அதிகமா வரும். முக்கியமா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல 10 கொஸ்டின் கண்டிப்பா வரும். அதே மாதிரி யூனிட் 8ல வந்து 10 கொஸ்டின் கண்டிப்பா வரும். இந்திய பொருளாதாரத்துல 10 கொஸ்டின் கண்டிப்பா வரும். அப்ப இது 3 படிச்சாலே 30 கொஸ்டின் நமக்கு ஷூரா உண்டு. இப்போ மற்றதெல்லாம் சொல்ல முடியாதுன்னா, முதல்ல ப்ராபிலிட்டி திடீர்னு கேட்பான், திடீர்னு கேட்காம இருக்கான். எதுக்கு சொல்ல வரேன்னா, மற்றதெல்லாம் படிக்க கூடாது இல்லை, மற்றதை விட இது ரொம்ப நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றேன். அதனால இந்தியன் எக்கானமி ரொம்ப முக்கியமான சாப்டர். கொஞ்சம் நான் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது. எக்கனாமிக்ஸ்னாலே ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா, சில கான்செப்ட்லாம் புரிஞ்சிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அதுதான் வரும். அதனால என்னன்னா, இப்ப நம்ம எக்கனாமிக்ஸ்குள்ள போகும்போது சிலபஸ்ல பாத்தீங்கன்னா 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. எக்கனாமிக்ஸ் சிலபஸ் வச்சதுக்கா பாருங்க, கையில எடுத்து பாருங்க. ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2, ரோமன் லெட்டர் 3ன்னு சொல்லிட்டு 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. அதுல முதல் பார்ட் வந்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு ஆரம்பிக்கும். பார்ட் 2ல எப்படின்னா பினான்ஸ் கமிஷன், ஆர்பிஐ, ரெவென்யூ சோர்சஸ் இப்படி ஆரம்பிக்கும். பார்ட் 3 பார்த்தா சோசியல் இஷ்யூவா இருக்கும். வறுமை, வேலையின்மை, மக்கள் தொகை, கல்வி, வேளாண்மை, இது மாதிரிலாம் வரும். 3 விதமான பார்ட்டா இருக்கும். இப்போ எடுக்கும்போதே நம்ம சிலபஸ்க்குள்ள போனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொஞ்சம் வேண்டான்னு தோணுது. எப்பவுமே கொஞ்சம் சில பேசிக் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ்க்குள்ள போனாதான் நல்லா இருக்கும். அதனால ஒரு 2-3 கிளாஸஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் எக்கனாமிக்ஸை பார்த்துருங்க. இன்னைக்கு பார்க்க போறது பேசிக் எக்கனாமிக்ஸ். சார் இதெல்லாம் சிலபஸ்ல இல்லையே சார்ன்னு கேட்காதீங்க. ஆனா இதெல்லாம் சிலபஸ்க்குள்ள பின்னாடி எங்கேயோ அங்கேயாவது வரும். இதெல்லாம் பின்னாடி வரப்போறத முன்னாடியே ஒரு தொகுப்பு மாதிரி பண்ணிட்டு அதுதான் வந்து இந்த பாடம். பொருளாதார சிந்தனை வரலாறுனா எக்கனாமிக்ஸ் பாடத்துல பின்னாடி படிக்க போறீங்களா, படிக்கும் போது எங்கெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸோட பேர் வரும், ஆடம் ஸ்மித் வரும், ஜேஎம் கீன்ஸ் வரும், பின்னாடி வரும். அந்தந்த இடத்துல சொல்றதை விட முன்னாடியே அவங்கள பத்தி எல்லாம் விளக்கமா சொல்லிட்டா படிக்கும் போது ஈஸியா இருக்கும். இது எப்படி இந்த பாடம் எப்படி தயாரிக்கப்படுதுன்னா, புக்ல எங்கெங்கெல்லாம் தனித்தனியா இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்னா பார்த்து ஒரு பாடம் மாதிரி தொகுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்தா எடுத்திருக்கும். அதனால முதல்ல இந்த இன்னைக்கு பார்க்க போது 2 பேசிக் பாடம் பார்க்க போறோம். பொருளாதார சிந்தனை வரலாறு ஒரு பாடம், இன்னொன்னு வந்து பொருளியலின் பொருளும் இலக்கணம், மீனிங் அண்ட் டெஃபினிஷன் பத்தி பார்க்க போறோம். வாரத்துக்குள்ள போலாமா? தி ஹிஸ்டரி ஆஃப் எக்கனாமிக் தாட். இந்த பொருளியல் சொல்றேன், இந்த பொருளியல் தாட் எப்படி வந்தது, இந்த பொருளியல்ன்ற வார்த்தை எப்படி வந்து பின்னாடி பார்க்க போறோம். இருந்தாலும் இந்த எக்கனாமிக்ஸ் தாட் இருக்குல்ல, பொருளாதாரம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குல்ல, சிந்தனை இருக்குல்ல, இது எப்போ வந்து ஒரு வருஷம் முன்னாடியா, 10 வருஷம் முன்னாடியா, இல்ல 100 வருஷம் முன்னாடியானா? இல்ல அதை விட பயங்கரமா முன்னாடி, ரொம்ப பல 2000 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்தது. அந்த பொருளாதார சிந்தனை வரலாறு எப்படி வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஹிஸ்டரி ஆஃப் எக்கனாமிக் தாட். பொருளாதார சிந்தனை வரலாறுனா என்ன? எல்லாத்துக்கும் வரலாறு இருக்கு. எது எடுத்தாலும் ஹிஸ்டரி, அதனோட ஹிஸ்டரி என்னன்னு கேட்போம். பொருளாதாரத்துடைய தாட்ன்னு இருக்குல்ல, இந்த தாட் எப்படி வந்தது? இப்ப பார்க்க போறது பொருளாதார சிந்தனை வரலாறு என்பது பொருளியலின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி பற்றி விளக்குகிறது. இந்த பாடம் என்ன சொல்லுதுன்னா, இந்த எக்கனாமிக் தாட் எப்படி வந்தது, அது எப்போ, அது வந்து எப்படி எவால்வேஷன் வளர்ச்சி அடைஞ்சது, அதை பத்தி சொல்றதுதான் இந்த பாடம். அது என்ன சார் பொருளாதார சிந்தனை வரலாறு, நம்ம இந்த பாடத்துல என்ன சார் படிக்க போறோம்னா, ஒண்ணும் இல்ல, இந்த எக்கனாமிக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க. எக்கனாமிக்ஸ்னா பல எக்கனாமிக்ஸ் இருக்காங்க உலகத்துல. நம்ம பார்க்க போது இந்தியாவில இல்ல, பொருளாதார சிந்தனைனா உலகத்துல பொருளாதார சிந்தனை எப்படி வந்தது. இப்போ இந்த பாடத்துல இன்னொரு சப் பாடம், இந்திய பொருளாதார சிந்தனையாளர்கள் அப்படின்னு ஒரு சப் டாபிக் ஒண்ணு பார்க்கணும்.
நம்ம இப்ப பார்க்க போது உலக அளவுல பார்க்க போறோம். சரி பாருங்க. அது என்ன பொருளாதார சிந்தனை வரலாறுனா என்னன்னா, பொருளியல் அறிஞர்களால் விட்டு செல்லப்பட்ட பாரம்பரியமே பொருளாதார சிந்தனை. இந்த படத்துல பாருங்க, இந்த மேப் இல்ல படத்துல இருக்காரு பாருங்க. எல்லாம் இருக்காங்க பாருங்க. ஆனா உங்களுக்கு சிலதெல்லாம் பேர்லாம் தெரியாது. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இந்த ஆன்லைன் கிளாஸ பொறுத்தவரைக்கும், கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூம்ல என்ன ஆச்சுன்னா, பசங்க சொல்லத்தான் முடியும். இவரு தான் ஆடம் ஸ்மித், இவர் தான் ஜே.எம். கீன்ஸ், இவர் தான் வந்து குன்னர் மெட்டால் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனா இப்ப எல்லாருமே நீங்க அந்த போட்டோஸ கூட நீங்க பார்க்க முடியும். இப்ப இந்த இவங்க தான் இருக்காங்க பாருங்க. இவங்கலாம் பொருளாதார ஆடம் ஸ்மித் இருக்காரு, ஜே.எம். கீன்ஸ் இருக்காங்க, காரல் மார்க்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இவங்கலாம் என்ன பண்ணாங்க, பொருளாதாரத்த பத்தி ஏதாவது கருத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அதுதான் பொருளாதார சிந்தனை வரலாறு. அந்த சிந்தனை எப்படி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும், காலம் ஆக ஆக எப்படி மாறிட்டு வருது, அத பத்தி படிக்கிறது தான் இந்த பாடம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. பழங்கால பொருளியல் சிந்தனைகளை படித்தால் பொருளியல் கோட்பாடுகள் மற்றும் நிறுவனங்களின் தோற்றம் மற்றும் வளர்ச்சியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஏன் சார் இதெல்லாம் படிக்கணுமா சார்னா, இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம மார்க்குக்காக படிக்கிறோம். 2வது விஷயம். இதுல இருந்து கொஸ்டின் வரும். ஆனா இருந்தாலும் இந்த டாபிக் என்ன சொல்லுதுன்னா, இந்த பொருளாதார சிந்தனைகளை படித்தால் பொருளியலுடைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, எப்படிலாம் நிறுவனங்கள்லாம் உருவாச்சு, அது எப்படி வளர்ந்தது, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார அறிஞர்களின் சிந்தனைகளை கால ரீதியாக ஒழுங்குபடுத்தினால் அது பொருளாதார சிந்தனை வரலாறு எனப்படும். இந்த பொருளியல் அறிஞர்களை பழைய ஆள் யாரு, புது ஆளுங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வரிசைப்படுத்தினா இந்த பாடம் முடிஞ்சிடும். பொருளாதார சிந்தனை வரலாறு வந்துடும். சரி, இந்த பொருளாதார இதுதான் எப்படி கால வரிசை. இந்த பாடத்துடைய ஒரு சும்மா ஒரு ஹைலைட் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த பொருளாதார சிந்தனை வரலாறை என்னென்னலாம் பார்க்க போறோம், பின்வரும் கால அடிப்படையில் ஆராயலாம். ஃபர்ஸ்ட் இந்த பொருளியல் கருத்து ஹீப்ரூஸ் கால பொருளாதார சிந்தனைகள். எப்படி சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உலகத்திலே பழமையான நாகரிகத்தை கொண்டவர்கள் ஹீப்ரூஸ்கள். ஹீப்ரூஸ்கள் காலத்தால் தான் இந்த எக்கனாமிக் தாட் வந்தது. அப்புறம் வணிகவாத கால பொருளாதார சிந்தனை, மர்கண்டலைசம் ஒரு பீரியட் இருக்கு, வியாபாரம் பண்ற பீரியட். அந்த பீரியட்ல பொருளாதார சிந்தனைகள் எப்படி வந்தது. அதுக்கப்புறம் இயற்கைவாத கால பொருளாதார சிந்தனைகள் எப்படி வந்து பிசியோகிரஸ் காலத்துல எப்படி வந்தது. அதுக்கப்புறம் தொன்மை பொருளாதார அறிஞர்கள் வாழ்ந்த காலத்தை 3ஆ பிரிக்கலாம். கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ், நியோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ், மாடர்ன் எக்கனாமிக்ஸ். கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்னா யாருன்னா, ரொம்ப பழைய காலத்துல வாழ்ந்தோம். இப்போ சினிமா நடிகர்களே எடுத்துங்களேன். தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா, இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் பழைய காலத்துல வாழ்ந்தவங்க. அவங்கலாம் வாழ்ந்த காலம் பிளாக் அண்ட் ஒயிட் காலம். ரொம்ப சினிமால பாட்டு பாட்டா வரும். அது 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 ஒரு சினிமா நடிகர்கள் வாழ்ந்த காலம். அதுக்கப்புறம் யாரு? எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன், ஜெமினி கணேசன், இது மாதிரி இருக்காங்களா, இவங்கெல்லாம் வாழ்ந்த காலம். அதுக்கப்புறம் யாரு? ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா, இது மாதிரி வாழ்ந்த காலம். அப்போ சினிமா நடிகருக்கு சினிமாவே 3 காலமா பிரிக்கிறல்ல, அது மாதிரி பொருளாதார அறிஞர்கள் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் வாழ்ந்த காலங்கள். தொன்மை அது என்ன காலம்னு பின்னாடி சொல்றேன். தொன்மை பொருளாதார அறிஞர்கள் வாழ்ந்த காலம். அந்த காலத்துல பொருளாதார சிந்தனைகள், அதாவது எக்கனாமிக் தாட் எப்படி இருந்தது. அது மாதிரி நியோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ், புதிய தொன்மை பொருளாதார அறிஞர்கள் வாழ்ந்த காலத்துல பொருளாதார சிந்தனைகள் எப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நவீன பொருளாதார அறிஞர்கள், மாடர்ன் எக்கனாமிக்ஸ், இப்ப இருக்கிற நவீன பொருளாதார அறிஞர்கள் வாழ்ந்த காலத்துல பொருளாதார சிந்தனைகள் எப்படி இருந்தது. ஃபர்ஸ்ட் சொன்ன 3 ஈப்ரூஸ்கள், வணிகவாத, இயற்கைவாத, அது ஒரு பேட்ச். அடுத்து சொன்ன 3 ஆளுங்களை வச்சு சொல்றது. கடைசியா இந்த பாடம் முடிய போகுதுன்னா, லாஸ்ட் இந்த பாடம்னா இந்திய பொருளாதார சிந்தனைகள். நம்ம இந்தியால இருக்கிற எக்கனாமிக் திங்கர் இருக்காங்கல்ல, சிந்தனை, இது ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கு. 7வது பாடம். இந்த 7வது பாடம் அப்படியே புக்ல ஒரு 10 பேஜ் கிட்ட இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாடம். இந்திய பொருளாதார சிந்தனை வரலாறு பாடத்துடைய டைட்டில். இப்ப பாடத்துக்குள்ள மறுபடியும் போலாமா? சரி, நம்ம பார்க்கும்போது ஈப்ரூஸ்கள் கால பொருளாதார சிந்தனை பார்த்தீங்களா, வருஷம் பார்த்தீங்களா, கிமு 2500 வருஷத்துக்கு, கிபி இல்ல கிமுப்பா, 2500 ஆண்டுக்கு முன்னாடியே எக்கனாமிக்ஸ் வந்துச்சு. எக்கனாமிக்ஸ் கூட சொல்லக்கூடாது, எக்கனாமிக்ஸோட தாட். சார் ஒரு டவுட் வரும், சார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ்னு ஒரு வார்த்தை இருந்ததுன்னா கிடையாது. அவர் சொல்றீங்களே சார்னா, எக்கனாமிக்ஸ் தாட் இருந்தது. அவங்களுக்கு அதுதான் எக்கனாமிக்ஸ்னு தெரியாது. ஆனா எக்கனாமிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. அப்ப என்ன சொல்றான்பா, இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்திருக்குப்பா. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். உலகிலேயே மிக பழமையான நாகரிகத்தை கொண்ட சிந்து சமவெளி நாகரிகங்கள், அது மாதிரி ஈப்ரூஸ்கள் வாழ்ந்த இந்த படத்துல இருக்காங்க, இவங்க தான் ஈப்ரூஸ்கள். உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகத்தை கொண்டவர்கள் ஈப்ரூஸ். இவர்கள் பொருளியல் பிரச்சனைகளை தனித்து இவங்களுக்கு பொருளியல்னா என்னன்னு தெரியாது. ஆனா இவங்க வாழ்க்கையோட பொருளியல் இருந்திருக்கு. அங்க அடுத்த பாயிண்ட் பாருங்க. இவர்கள் பொருளியல் பிரச்சனைகளை தனித்து பார்க்கவில்லை.
இவர்களது பொருளியல் சிந்தனைகள் அரசியல், சமூகம், இறை நம்பிக்கை, வேதாந்தம் ஆகியவற்றில் பின்னி பிணைந்திருந்தது. அதாவது அவங்க வாழும்போது அவங்க வாழ்க்கையிலே எக்கனாமிக்ஸ் இருந்திருக்கு. அதை நம்ம இப்ப பார்த்துட்டு இவங்க எக்கனாமிக்ஸ் இப்ப பாரு, நம்ம இப்ப யூஸ் பண்ற எக்கனாமிக்ஸ் அப்பவே யூஸ் பண்ணிருக்காங்க பாரு அப்படின்னு நம்ம தான் சொல்றோமே தவிர அவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் தெரியாது. இங்க பாருங்க எப்படி சார் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க சார். அவங்க வாழ்க்கையில எக்கனாமிக்ஸ் இருந்ததுன்னு சொல்றீங்கன்னா இங்க பாருங்க, அவர்கள் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். பாத்தீங்களா, அவங்க அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ்ல ஒரு பாடம். 50 வருடங்களை ஜூப்ளி வருடமாக கொண்டாடினார்கள். பாத்தீங்களா, இவங்க கிட்ட இருந்தா நம்ம கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுறோம். 50 வருஷம் ஆனா கோல்டன் ஜூப்ளின்னு அதுதான் ஜூப்ளி. அப்பவே நல்லா கவனிங்க, 2500 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷம் ஆனா அது ஜூப்ளி வருஷம் ஒண்ணு கொண்டாடணும்னு தெரிஞ்சிருக்காங்களா, அது எக்கனாமிக்ஸ் தான். சார் என்ன சார் இதெல்லாம் எக்கனாமிக்ஸான்னு கேட்காது. இது ஒரு எக்கனாமிக்ஸ். 50 வருஷம் முடிஞ்சா ஒண்ணு கொண்டாடணும், அது எக்கனாமிக்ஸ். இந்த எக்கனாமிக்ஸ் தாட் இருந்திருக்கு. இந்த மாதிரி வாரம் சனி ஞாயிறுனா லீவ் விட்டுட்டு சந்தோஷமா இருக்குல்ல, 5 நாள் உழைக்கிறோம், சனி ஞாயிறுனா லீவ். அதே மாதிரி அவங்க வாரத்தோட இறுதி நாள்னா அது சனியா ஞாயிறா தேவையில்ல, அந்த ஒரு வாரத்தோட கடைசி நாள ஓய்வு நாளா கொண்டாடினாங்க. பாத்தீங்களா, 2500 வருஷத்துக்கு முன்னாடியே எக்கனாமிக்ஸ் ஐடியா எல்லாம் இருந்திருக்கு. சேபத், அதுக்கு பேர் டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். வார இறுதி நாளினை சேபத் என்ற ஓய்வு நாளாக கொண்டாடினார். நிலத்தின் செழுமையை மீளப் பெற 7வது வருடம் நிலத்தை சாகுபடி செய்யாமல் தரிசு நிலமாக விட்டு, இதுவும் எக்கனாமிக்ஸ் தான். பத்தி இன்னைக்கு நம்ம பண்றோம்ல, இதெல்லாம் அப்பவே பண்ணியிருக்காங்க. அதாவது விவசாயி நெல்லு போட்டுனேன்னு வச்சுக்காங்க, பயிர் நிறைய விளையாது. நெல்லு போட்டா என்ன அர்த்தம், கொஞ்சம் கரும்பு போடணும், கரும்பு போட்டா கொஞ்சம் கோதுமை போடணும், அது மாதிரி மாத்தி மாத்தி போடணும். அது மட்டும் இல்லாம பயிருக்கு நம்ம எப்படி ஓய்வு கொடுக்குறோமோ நிலத்துக்கு என்ன பண்ணும், கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும். நிலத்தின் செழுமையை மீளப்பெற 7வது ஒரு 6 வருஷம் விவசாயம் பண்ணா 7வது வருஷம் நிலத்தை ஃப்ரீயா வைக்கும். பாத்தீங்களா, இதெல்லாம் தான் எக்கனாமிக் தாட். யாரு, ஈப்ரூஸ்கள் காலம் இருக்குல்ல, அந்த காலத்துல வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஜூப்ளி வருஷம் கொண்டாடினாங்க. சேபத்துன்னு ஒண்ணு இருந்தது. 7 வருஷத்துக்கு முடியல நிலத்துக்கு ஃப்ரீ கொடுத்தாங்க. இதெல்லாம் தான் எக்கனாமிக் சிந்தனைகள். இதுல இருந்து கொஸ்டின்கள் வரும். ஈப்ரூஸ் கால பொருளாதார சிந்தனைகள். அதுக்கப்புறம் ஈப்ரூஸ் காலத்துக்கு அப்புறம் வந்தது தான் என்னன்னா வணிகவாத கால பொருளாதார சிந்தனைகள். இது என்ன வருஷம் நீங்க மனப்பாடம் பண்ண தேவை, சும்மா தெரிஞ்சுங்க. கிபி வந்துச்சு பாரு, கிமுக்கு அப்புறம் கிபி 1450 இருந்து 1750 காலம் இருக்குல்ல, அதுதான் வணிகவாத காலம். சரி, இந்த காலத்துல பொருளாதார சிந்தனைகள் எப்படி வந்து சார்? வணிகவாத காலம் என்னன்னா, மர்கண்டலிசம் அப்படின்னு என்னன்னா, ஐரோப்பிய அரசு, ஐரோப்பானா ஒரு நாடு கிடையாது, ஆலந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, இது மாதிரி நிறைய நாடுகள் சேர்ந்தா ஐரோப்பிய நாடுகள். அப்ப ஐரோப்பிய நாடுகளால் பின்பற்றப்பட்ட பொருளாதார கொள்கைகள் வணிகவாதம் சொல்லுவாங்க. வணிகவாதத்துல என்ன சார், இவங்க காலத்துல எக்கனாமிக்ஸ் இருந்ததுன்னா எக்கனாமிக்ஸ், இவங்களுக்கும் எக்கனாமிக்ஸ் தெரியாது. இவங்க காலத்துல ஒரு சில நடவடிக்கைகள் பண்ண, அதுதான் எக்கனாமிக்ஸ். வாணிபமே இவர்களின் முக்கிய வாணிபமே இவர்களது முக்கிய தொடர்பாக கருதப்பட்டது. அதாவது வியாபாரம் தான். அது பேர் என்ன, வணிகவாதம்னா வியாபாரம் தான் இவங்களுடைய முக்கியமான. வணிகவாதத்தின் அடிப்படை நோக்கம் ஏற்றுமதியை அதிகரித்தலும் இறக்குமதியை குறைத்தலும். பாத்தீங்களா, நிறைய பொருள் ஏற்றுமதி பண்ணணும். ஏற்றுமதி பண்ணா நிறைய காசு கிடைக்கும். இறக்குமதி பண்ணா நம்ம காசு குறைஞ்சிடும். அந்நிய செலாவணின்னு சொல்லுவாங்க. ஒரு நாடு ஏற்றுமதி அதிகமா பண்ணா நம்மளுக்கு அந்நிய செலாவணி நிறைய கிடைக்கும். ஏற்றுமதியை குறைக்கணும். குறைச்சா இறக்குமதி அதிகம் பண்ண வச்சு நம்ம கிட்ட அந்நிய செலாவணிலாம் காலி ஆயிடும். இந்த கான்செப்ட் தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி. இது அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. தனி மனிதனை விட அரசுக்கு முக்கியத்துவம் கொடுத்தன. இவங்க என்ன பண்ணா, தனி மனிதனு கவர்மெண்ட்டை கடவுளா நினைச்சாங்க. யாரு, வணிகவாத காலத்துல கவர்மெண்ட் தான் முக்கியம் சொல்லி கவர்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வேளாண்மை புறக்கணிக்கப்படி, இவங்க தொழில் செய்யற ஆளுங்க, வேளாண்மை ரொம்பலாம் செய்யல, வேளாண்மையை புறக்கணிச்சுட்டாங்க. யார் இந்த கொள்கையை ஆதரித்துனா, முக்கியமா 2 பேர் இருக்காங்க, ஆடம் ஸ்மித், ஜேஎம், பொருளியலின் தந்தைகள். பின்னாடி சொல்றேன். ஜேஎம் கீன்ஸ் தான் என்ன பண்ணாரு, இக்கொள்கையை ஆதரித்தார். நல்லா புரிஞ்சுங்க. ஜேஎம் கீன்ஸ் யாருன்னா நவீன பொருளியலின் தந்தை. நவீன பொருளியலின் தந்தை ஆகிய ஜேஎம் கீன்ஸ் எது பிடிக்குது, மர்கண்டலிசம் பிடிக்குது. பின்னாடி ஒண்ணு பார்க்க போறோம், அது பிசியோகிரசி, இயற்கைவாதம் ஒண்ணு சொன்னேன். இது டிஎம்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். இயற்கைவாதம் யார் ஆதரித்தார்? இயற்கைவாதத்தை ஆதரித்தவர் ஆடம் ஸ்மித். வணிகவாதத்தை ஆதரித்தவர் ஜேஎம் கீன்ஸ். குழப்பிக்காதே. வணிகவாதம்ன்றது வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. இயற்கைவாதம் என்பது வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. பின்னாடி அடுத்த பாயிண்ட்ல பார்க்கலாம். ஆடம் ஸ்மித் இக்கோட்பாட்டை கடுமையாக சாடினார். பாத்தீங்களா, திட்டாரு இவரு. வேளாண்மையை புறக்கணிச்சுட்டா இவருக்கு கோபம் வருது. ஏன்னா இவருக்கு தான் வேளாண்மை பிடிக்கும். யார், ஆடம் ஸ்மித்துக்கு வேளாண்மை பிடிக்கும்.
அதை வந்து இந்த இந்த வணிகவாதத்துல புறக்கணிச்சிடுறாங்க. அதனால இவருக்கு கோவம் வருது. சரிதான் வணிகவாதம். அப்ப வணிகவாத காலத்துல எக்கனாமிக் தாட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அடுத்து பார்க்க போறது இயற்கைவாதம். பிசியோகிரஸ் வாழ்ந்த காலத்துல பொருளாதார சிந்தனைகள் எப்படி இருக்கு? வருஷம் சும்மா தெரிஞ்சுங்க. கிபி 1756 இருந்து 1778 வரைக்கும். இது எங்க உருவாக்குனா பிரான்ஸ் நாட்டு. இதுவும் பிரான்ஸும் ஒரு ஐரோப்பா தான். இருந்தாலும் பர்டிகுலரா புக்ல என்ன கொடுத்திருக்கான், பிரான்ஸ் நாட்டில் அங்க ஐரோப்பாவில் உருவாக்கப்பட்ட கொள்கைன்னு சொல்றான். ஆனா இங்க பிரான்ஸ் நாட்டில் உருவாக்கப்பட்ட கொள்கை தான் இயற்கைவாதம். இது வணிகவாதத்துக்கு எதிராக வணிகவாதத்துக்கு ஆப்போசிட். அங்க வணிகவாதம் என்னென்னலாம் சொல்லுதோ அது அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுது. இயற்கை அளித்த இறைவன் அளித்த இயற்கையினை பின்பற்றினால் நன்மை கிடைக்கும் என இயற்கைவாதிகள் நம்பினர். அதாவது இங்க வந்து இயற்கைவாதம்னாலே என்ன அர்த்தம்? கடவுள், இயற்கை அதுதான் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்க அரசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவர்மெண்ட் தான் முக்கியம் சொன்னாங்களே, இங்க அரசின் தலையீடே இருக்கக்கூடாதுப்பா. அரசுடைய தலையீடு குறைவாக இருக்க வேண்டும். இருக்கட்டும், ஆனா குறைவா இருக்கும். எல்லாத்துலயும் தலையை மூக்க நுழைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொள்கை சொல்லுது. அங்க வேளாண்மை புறக்கணிக்கப்பட்டது இல்ல, இங்க வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். ஆடம் ஸ்மித் கோட்பாட்டை ஆதரித்தார். பத்தீங்களா, இது கண்டிப்பா கேட்பாம்பா. அங்க அங்க ஜேஎம் கீன்ஸ் அதை ஆதரிச்சார். குழப்பி சொல்லிடாதீங்க. நவீன பொருளியலின் தந்தை ஜேஎம் கீன்ஸுக்கு வணிகவாதம் பிடிக்கும். இவர் ஆடம் ஸ்மித் வந்து பொருளியலின் தந்தை. இவருக்கு வந்து இயற்கைவாதம் பிடிக்கும். கொஸ்டின் வரக்கூடிய சிலதெல்லாம் கொஸ்டின் வராது இதுல முக்கியமா. ஆனா அதுக்காக கொஸ்டின் வரது மட்டும் தான் அர்த்தம் கொண்டு கிடையாது. கொஞ்சம் எல்லாத்தையும் கோர்வையா சொல்றதா கொஸ்டின் புரியுறதுக்காக சொல்றேன். வணிகவாதம் இயற்கைவாதம் பார்த்தோமா? சரி, அப்ப இது ஒரு 3 டாபிக் முடிஞ்சுது. ஹீப்ரூஸ்கள், வணிகவாதம், இயற்கைவாதம் முடிஞ்சிச்சு. இப்ப பார்க்க போறது பொருளியல் அறிஞர்களை 3 டாபிக்கா பிரிக்க போறோம். நம்ம ஏற்கனவே சொன்னதான் தொன்மை பொருளியல் அறிஞர்கள், புதிய தொன்மை பொருளியல், கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ், நியோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ், மாடர்ன் எக்கனாமிக்ஸ் அப்படி பிரிக்கும். இவங்கெல்லாம் இது கூட டிஎம்பிஎஸ்ல கேட்டிருக்காம்பா. கீழ்கண்டவர்களில் யார் தொன்மை பொருளியல் அறிஞர்கள்? தொன்மை பொருளியல் அறிஞர்கள் வாழ்ந்த கால பொருளாதார சிந்தனைகள். எந்த வருஷம் தொன்மை பொருளியல்னா எந்த காலத்துல வாழ்ந்தவன்னா கிபி வருஷம் பாருங்க மாறிட்டே வரும். மனப்பாடம் பண்ணாத வருஷம் எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறது கிபி 1776 இருந்து 1871 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்களே. இவங்க ஒரு 5 பேர் சொல்லியிருக்கு. உன்னோட நிறைய பேர் இருக்கலாம். புக்ல இருக்கிற பாயிண்ட் மட்டும் தான் நான் எடுத்து. புக்ல இதே மாதிரி பாடலாம் தேடினா கிடைக்கவே கிடைக்காது. புக்ல எந்த இடத்துலயுமே பொருளாதார சிந்தனை வரலாறு மாதிரி இருக்காது. பழைய 11th புக்ல இருக்கும். இது மாதிரி பர்சனாலிட்டியை வச்சு பிரிச்சிருக்க மாட்டாங்க. அது நான் புரியுதுக்காக. ஆடம் ஸ்மித் இவங்கெல்லாம் தொன்மை பொருளியல் அறிஞர்கள். இவங்கெல்லாம் ரொம்ப அந்த காலத்துல 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. ஆடம் ஸ்மித், ஜேபி சே, டேவிட், இந்த வார்த்தைலாம் அடிக்கடி திரும்ப திரும்ப வரும். இவங்க ஜேபி சே பாடலாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் பாடத்துல வரும். டேவிட் ரிகார்டோ உற்பத்திக்காரர்கள் பாடம் வரும். ஜேஎஸ் மில்லு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பாடமா ஆமா அதுலயும் வரும். காரல் மார்க்ஸ் பாடம் வரும். இவங்க பேர்லாம் இனிமேல் மறுபடியும் கேள்விப்படுவீங்க. இப்ப நான் சொல்ற பையன்லாம் மறுபடியும் வரும். ஆனா இருந்தாலும் இப்பயே படிச்சுட்டா வேலை முடியும். இவங்க தான் தொன்மை பொருளியல் அறிஞர். இவங்க என்ன பண்ணாங்க பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுல முதல் கதாநாயகன் அப்படின்னு சொன்னாலே ஆடம் ஸ்மித் தான். ஆடம் ஸ்மித்தை பத்தி புக்ல இந்த நான் கொடுத்துருக்க பாயிண்ட் ஃபுல்லா ஒரே இடத்துல புக்ல இருக்கும்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. புக்ல அங்கங்க எங்க இருக்கும். 6வது புக்ல இருந்து 12வது புக் வரைக்கும் ஆடம் ஸ்மித்தை பத்தி இப்ப கொடுத்துருக்கலாம். ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் எங்கெங்கயோ இருக்கும். அதை எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்து இப்ப படிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். ஆடம் ஸ்மித் இந்த போட்டோவே ஒரிஜினல் போட்டோவே கிடைக்காது. ஆடம் ஸ்மித்துக்கு வரைஞ்ச போட்டோ தான் இருக்கும். எங்கேயுமே ஒரிஜினல் போட்டோ. இவர் தான் ஆடம் ஸ்மித். ஏன் யாரு இவரு? உலகத்துக்கே பொருளியலின் தந்தை. அப்ப சந்தோஷமா இருக்குல்ல. இவர் உலகத்துக்கே பொருளியல் தந்தைனா இந்த போட்டோவை பார்க்கறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கு. நம்ம கிளாஸ்ல இருக்கிற பசங்களுக்கு ஆடம் ஸ்மித் எப்படி இருப்பார் கூட தெரியாது. ஆனா ஆன்லைன் கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களுமே ஆடம் ஸ்மித் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரியும். பாக்குறீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. இவர் எந்த நாட்டுக்காரனா ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் பொருளியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படி சொல்றாங்க. ஏன் சார் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கேளுங்களேன். ஏன் பொருளியலின் தந்தை சொல்றேன்? எவ்வளவு பேர் இருக்காங்க. இவரை மட்டும் என் தந்தைனா எல்லாரையும் உடனே தந்தைன்னு சொல்லிட மாட்டாங்க. அப்பான்னு சொல்றேன்னா அது காரணம் என்ன? உலகத்துல பொருளியல்னா என்னன்னு யாருமே சொல்லாத போது இவர் தான் ஃபர்ஸ்ட் பொருளியலுக்கு இலக்கணம் கொடுத்தார். பொருளியலுக்கு ஒரு என்ன பொருளியல்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் இவர் தான் சொன்னாரு. ஒரு கரு உருவாகி குழந்தை வர்றதுக்கு காரணமா இருந்தவர் அப்பா. அது மாதிரி பொருளியல் எதுன்னே தெரியாத போது அதுக்கு ஒரு இலக்கணத்தை உருவாக்கி ஒரு பொருளியல் ஒரு குழந்தையை உருவாக்குறது யாரு? ஆடம் ஸ்மித். அதனால்தான் அவரை தந்தைன்னு சொல்றாங்க. இவருக்கு சார் இலக்கணம் என்ன சார் பெருசா கொடுத்துட்டாருன்னா, பொருளியலுக்கு இவர் கொடுத்த இலக்கணத்தை வெல்த் டெபினிஷன் சொல்லுவாங்க. அதாவது செல்வ இலக்கணம். பொருளியலுக்கு பல இலக்கணங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொன்னான். ஆனா இவர் தான் பொருளியல்னா செல்வம், வெல்த், பணம் தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்ல. பின்னாடி பார்ப்போம். இது பின்னாடி செல்வ இலக்கணம்னா என்னன்னு.
இவர் ஒரு 2 புக்கு நிறைய புக்கு எழுதியிருப்பாங்க. ஆனா இவர் எழுதுனதுல 2 புக்ல ஸ்கூல் புக்ல குடுத்திருக்காங்க. இந்த 2 புக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு புக்கு நெறைய பேருக்கு தெரியாது. நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை. தி தியரி ஆஃப் மாரல் சென்டிமென்ட் என்ற புக்க 1759ல எழுதியிருக்காரு. நல்லா கவனிங்க. 1750 வருஷமும் புக்ல இருக்குது. அழகா பெட்டி கட்டி 6வது புக்கோ, 7வது புக்ல இத குடுத்திருக்கான். நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அப்படின்னு கேட்டா ஆடம் ஸ்மித். இந்த புக்க விட இவருடைய ஃபேமஸ் புக் என்ன தெரியுமா? நாடுகளின் செல்வம் அப்படின்னு ஒரு புக். ஷார்ட்டா தான் சொல்லுவாங்க ஆக்சுவலா. வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த புக்கோட பேர் வந்து பெருசா இருக்கும். நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஆய்வு. அதான் அந்த புக்கோட பேரு. எவ்வளவு பெருசு பாரு புக்கோட பேரு. An Enquiry into Nature and Causes of the Wealth of Nation. இந்த புக்க வந்து 17 வருஷமும் மனப்பாடம் பண்ணீங்க. 2 புக்கும் வருஷம் டிஎன்பிஎஸ்சில வருஷமும் கேட்டிருக்கான். ஆடம் ஸ்மித் எழுதிய நாடுகளின் செல்வம் புத்தகம் எப்போது வெளிவந்தது? 1776. ஆனா எது ஃபர்ஸ்ட் வந்தது? 1779 தான் புக் நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை வந்தது. அதுக்கப்புறம் தான் 1776ல தான் என்னாச்சு? ஆனா நாடுகளின் செல்வம் புக்கு தான் ரொம்ப முக்கியம். அந்த நாடுகளின் செல்வம் புக்ல தான் இவர் என்ன பண்ணாரு? பொருளியலுக்கு என்ன பண்ணாரு? இந்த வெல்த் ஆஃப் நேஷன் பொருளியலுக்கு செல்வ இலக்கணத்தை கொடுத்தார். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குப்பா. இவர் பொருளியலின் தந்தை மட்டும் இல்ல. அரசியல் பொருளாதாரத்தின் தந்தை. பொருளியலுக்கு இன்னொரு பேர் வந்து அரசியல் பொருளாதாரம். பின்னாடி பார்ப்போம். பொருளியல்ன்றது பொருளியலின் வேறு பெயர் வந்து அரசியல் பொருளாதாரம். பொருளியல் முன்னாடி அரசியல் பொருளாதாரம்னு கூட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்பதான் பொருளியல்னு சொல்றோம். ஒரு காலத்துல பொருளியலுக்கு பேர் வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், அரசியல் பொருளாதாரம். இவர் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் படத்துல முக்கியமா புனித வரி விதிப்பு வரின்னு ஒரு பாடம் வருது. வரி பாடத்துல பாப்பீங்க. இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இதான் பின்னாடி வரதெல்லாம் இப்ப சும்மா ட்ரைலர் மாதிரி சொல்லிடுறேன். புனித வரி விதிப்பு முறைகளை உருவாக்கி கேனான் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புனித வரி விதிப்பு முறைகளை உருவாக்கினார். வேலை பகுப்பு முறையை உருவாக்கினார். டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு ஒரு மெத்தட். டிவிஷன் ஆஃப் லேபர்னா என்ன? ஒரு வேலையை பல பிரிவுகளா பிரிச்சு செய்யுது. அதுல வேலையை பல பிரிவுகளா பிரிச்சு செய்யுதுன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பிரஸ் இருக்கு. அங்க பிரஸ்ஸுக்கு ஒரு 50 புக்கு பைண்ட் பண்ண கொண்டு வராங்க. அந்த பிரஸ்ல 5 பேர் வேலை செய்யறாங்க. இப்ப டிவிஷன் ஆஃப் லேபர்னா என்ன சொல்லுங்க? சார் என்ன சார் டிவிஷன் ஆஃப் லேபரை கண்டுபிடிக்குது ஆடம் ஸ்மித் வேணுமா? நானே சொல்றேன் சார். 5 பேர் இருக்கோம். 50 புக் வருது. ஆளுக்கு 10 புக்கு பைண்ட் பண்ணிட்டு போலாம். இதுதான் டிவிஷன் ஆஃப் லேபரா? அப்படி டிவிஷன் ஆஃப் லேபர் இதுக்கு நீங்களே சொல்லலாமே. இதுக்கு ஆடம் ஸ்மித் தேவையில்ல. ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த 50 புக்கு பைண்ட் பண்றையே அந்த பைண்ட் பண்ற வேலைய 5 பகுதியா பிரி. 5 பேர் இருக்கீங்களே 5 பகுதியா பிரி. புக்கு பைண்ட் பண்றதுல 5 பகுதியா பிரிச்சா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் புக்க தைக்கணும். ஊசி நூல் போட்டு தைக்கணும். 2வது அந்த இது இது முதல் வேலை. 2வது அந்த புக்குக்கு அட்டை கட் பண்ணணும். மேல ஒரு அட்டை, கீழ ஒரு அட்டை கட் பண்ணி வைக்கணும். அப்புறம் இந்த 2 இது 2வது வேலை. 3வது வேலை இந்த 2 புக்கையும் காலிக்கோ துணின்னு சொல்லுவோம். துணி போட்டு ஒட்டணும். இது 3வது வேலை. 4வது வேலை அந்த புக்குக்கு மேலேயும் கீழே என்ன பண்ணணும்? கலர் பேப்பர் ஒட்டணும். 4வது வேலை. அடுத்து 5வது வேலை கடைசியா கட்டிங் மிஷினை வச்சு ஓரத்தை கட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 5 பேருக்கால இந்த 5 பேர்ல ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை தரும். ஒருத்தன் 50 புக்கையும் ஒன்லி என்ன பண்ணணும்? தச்சு மட்டும் போடணும். 2வது ஆள் என்ன பண்ணும்? 50 புக்குக்கும் அட்டை கட் பண்ணணும். 3வது ஆளு 50 புக்குக்கும் காலிக்கோ துணி போட்டு ஒட்டணும். அடுத்தவன் கலர் பேப்பர் ஒட்டணும். அடுத்தவன் என்ன பண்ணணும்? பிரஸ்ல குத்து கட் பண்ணணும். கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணணும். இதுதான் டிவிஷன் ஆஃப் லேபர். இப்படி பண்ணா என்ன சார் ஆகும்னா வேலை வேகமா நடக்கும். ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யும்போது வேக ஸ்பீட் ஆகுமா? ஆகாதா? டைம் மிச்சம் ஆகும்ல. வேலை வேகமா. இதுதான் டிவிஷன் ஆஃப் லேபர். இதுதான் இந்திய உலகத்துக்கே அறிமுகப்படுத்தியவர் யாரு? டிவிஷன் ஆஃப் லேபர் முறையே புக்ல இருக்குப்பா. இதெல்லாம் டிவிஷன் ஆஃப் லேபரின் நன்மைகள், தீமைகள் சொல்லிட்டு 11th புக்ல ஒரு 3 பேஜ் நோட்ஸ் இருக்கு. ஆனா அவ்வளவுலாம் நீங்க படிக்க தேவையில்ல. வேலைப்பகு முறையை கண்டுபிடிச்சவர் யார்? அவர்தான் ஆடம் ஸ்மித். அரசு தலையிடா கொள்கையை கவர்மெண்ட் என்ன ஆச்சும் அது இவருடைய ஒரு இதுலயே பார்த்தோம்ல. ஆடம் ஸ்மித்துக்கு பிடிச்சது என்ன? இயற்கைவாதம். இயற்கைவாதத்துல என்ன சொன்னாரு? அரசு தலையீடு குறைவாக இருக்க வேண்டும். கவர்மெண்ட் லேசி ஃபேர் பாலிசின்னு சொல்லுவாங்க. அரசு தலையிடா கொள்கைன்னு ஒண்ணு. கவர்மெண்ட் நிறைய விஷயம் தலையிடக்கூடாது. அது சொல்லிட்டு சொன்னாரு. முதலாளித்துவ நாடுகள்ல ஃபாலோ பண்ணுது. லேசி ஃபேர் பாலிசி எந்த நாடுகளில் ஃபாலோ பண்ணுதுன்னா முதலாளித்துவ நாடுகளில் ஃபாலோ பண்ணப்படுகிறது. இதை வந்து அறிமுகப்படுத்துவது யாருன்னா ஆடம் ஸ்மித் தான். கூலி நிதி கோட்பாட்டை உருவாக்கினார். இதெல்லாம் சும்மா ஃபேக்ட். நிறைய ஃபேக்ட் வரும்பா. இனிமேல் வரதான் கரெக்ட் ஃபேக்ட் மாதிரி சொல்லிட்டே போயிடலாம். மனப்பாடம் பண்ணீங்க. கூலி நிதி கோடு. இதுக்கு என்ன சார் கூலி நிதி கோட்பாடுனா என்ன சார்? அதெல்லாம் தேவையில்லை. வேஜ் ஃபண்ட் தியரின்னு சொல்லுவாங்க. இதை உருவாக்குறது யார்? ஏற்கனவே சொல்றேன் இயற்கைவாதத்தை ஆதரித்தார்.
இவர் இன்னொரு தந்தை விட்டோம் பாத்தீங்களா? எல்லாமே முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை. முதலாளித்துவ பொருளாதாரத்தை தான் இந்த லேசி ஃபேர் பாலிசி யூஸ் பண்றாங்க. அந்த ஒரு பாயிண்ட் விட்டுட்டு இருக்கேன் பாருங்க. முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தையும் என்று அழைக்கப்படுகிறார். அரசு அப்ப 3 தந்தைப்பா. பொருளியலின் தந்தை, அரசியல் பொருளாதார தந்தை, முதலாளித்துவ பொருளாதார தந்தை. வெவ்வேறு பேர்ல சொல்றாங்க அவ்வளவுதான். அப்போ ஆடம் ஸ்மித்த பத்தி கண்டிப்பா படிச்சிருங்க. அவர் எழுதின புக்கு, அவர் என்ன பட்டப்பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, அவர் என்ன கோட்பாடு சொன்னாரு, மொத்தம் வந்துச்சு. எந்த நாட்டுக்காரு எல்லாமே. இது ஆடம் ஸ்மித். அடுத்து பார்க்கலாமா? சிலருக்குலாம் இவ்வளவு பாயிண்ட் எல்லாம் கிடையாது. மத்தவங்க எல்லாம் சாதாரண பாயிண்ட். ஆனா ஏதோ ஒரு பாடத்துல வருவாங்க. இந்த பேர் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். ஜேபிசினா அன்எம்ப்ளாய்மெண்ட் பாடத்துல இருப்பார். இவர் என்ன சொல்றாரு? இவர் பிரான்ஸ் நாடு. இவர் எந்த நாட்டுக்காரெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. இதெல்லாம் வேணாம். சும்மா தெரிஞ்சுக்க அவர் எந்த நாட்டுக்காரும் சும்மா தெரிஞ்சுக்க. ஆடம் ஸ்மித் மட்டும் தெரிஞ்சுக்க. ஆடம் ஸ்மித் வந்து ஸ்காட்லாந்து. மத்த எல்லாருக்கும் நாட்டோடைய அவர் எந்த நாடுன்னு சொல்லுவேன். ஆனா அதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. சும்மா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவர் இந்த படத்துல இருக்கிறாரு. இவர் தான் ஜேபிசி. இவர் எந்த நாட்டுக்காரு? பிரான்ஸ் நாட்டுக்காரு. இவர் எழுதின புக் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அரசியல் பொருளாதாரம் பற்றிய விளக்கம் அப்படின்னு ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. சந்தை விதி இது கண்டிப்பா சந்தை விதி, லா ஆஃப் மார்க்கெட். சந்தை விதினா நிறைய பேர் மார்க்கெட்ல பொருளை விற்கிறதுன்னு நினைச்சுக்கிறேன். அப்படி கிடையாது. சந்தை விதின்றது என்ன தெரியுமா? அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி சொல்ற ஒரு விதி தான் சந்தை விதி. இது சந்தை விதி சொல்லி அடுத்து தொடர். இது வேலை வாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாட்டின் அங்கமாக, இது புக்ல விதமா கொடுத்திருக்கான். வேலை வாய்ப்பு மற்றும் தொன்மை கோட்பாட்டின் அங்கமான சந்தை விதியை உருவாக்கியவர் ஜேபிசேன்னு சொல்லியிருக்கான். நான் வார்த்தையை கட் பண்ணி கொடுத்துருக்கேன். எப்படி சொல்லுங்க? வேலை வாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாட்டின் ஒரு அங்கமான சந்தை விதியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜேபிசி. டிஎன்பிசில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்கல. இவர் ஒரு ஃப்ராவர் மாதிரி ஒன்று சொல்லி சிலதெல்லாம் கூற்று சொல்லுவாங்க. அந்த கூற்றுலாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி இவங்க தான் சொன்னாலும் மனப்பாடம் பண்ணிடுங்க. அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும். இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு நான் அன்எம்ப்ளாய்மெண்ட் பாடம் வரும்னு சொல்றேன். இப்போதைக்கு அழிப்பு, டிமாண்ட் சப்ளை கான்செப்ட் இருக்குப்பா. டிமாண்ட்னா தேவை, அழிப்புனா சப்ளை. அழிப்பு தேவையை அதுவே உருவாக்கும். தேவை இருந்தாதான், ஒரு பொருளுக்கு தேவை இருந்தாதான் நம்ம அழிப்பு கொடுக்கணும். ஆனா அழிப்பு இருந்தாலே அது தேவை உருவாயிடும் அப்படின்னு வித்தியாசமா இருக்கு சொல்றது. ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும். இப்ப வேணா எப்படியாவது மறுபடியும் அந்த பாடம் வரும்போது இந்த வார்த்தை கண்டிப்பா சொல்லுவேன். அதனால ஜேபிசே தெரிஞ்சா போதும். இவர் ஒருத்தர். இவங்கெல்லாம் யார் இப்ப பாக்கலாம்? யாரை பாத்துக்கிறோம்? தொன்மை பொருளியல் அறிஞர் பாக்குறோம். அடுத்த தொன்மை பொருளியல் அறிஞர் பார்க்கலாமா? இந்த படத்துல இருக்கா பாருங்க, டேவிட் ரிகார்டோ அப்படின்னு ஒருத்தர். இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ். இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. என்ன புக் எழுதி கண்டிப்பா கேட்டு புக்ல அடிக்கடி ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்த புக்கோட பேரு. இவர் எழுதின புக் வந்து அரசியல் பொருளாதாரம் மற்றும் வரி விதித்தல் கோட்பாடு அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இதுக்கெல்லாம் வருஷம் மனப்பாடம் பண்ணாது, தேவையில்ல. புக் எழுதியிருக்காரு. இவர் ஒரு கோட்பாடு சொல்லியிருக்காரு. தொன்மை வார கோட்பாடு, கிளாசிக்கல் ரெண்ட் தியரி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு கோட்பாடு உருவாக்கி இருக்காரு. அதே மாதிரி குறைந்த செல் இதெல்லாம் என்ன கோட்பாடு? உடனே டவுட் வரும். தொன்மை, ஆனா ஆக்சுவலா இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்கன்னா தொன்மை வார கோட்பாடுனா ஒரு 1/2 மணி நேரம் நடத்துவாங்க. அது மாதிரி குறைந்த செல் பயன்பாட்டு விதினா அது ஒரு 1/2 மணி நேரம் நடத்தினாதான் புரியும். அதெல்லாம் வந்து நம்ம இப்ப இதெல்லாம் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை ஃபேக்ட். அவங்க என்ன சொன்னாங்க அவ்வளவு. நம்ம சிலபஸ்ல இதெல்லாம் கிடையாது. குறைந்த செல் பயன்பாட்டு விதியை பத்தி கொஸ்டின் வருமா? ஒருத்தன் ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிடும் போது திருப்தியா இருக்கும், 2வது ஆப்பிள் சாப்பிடலாம், 3வது ஆப்பிள், அது மாதிரிலாம் வரும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால அந்த ஃபேக்டை மட்டும் தெரிஞ்சுங்க. பிழைப்பு மட்ட கூலி கோட்பாடு, ஏற்கனவே ஒரு கூலி கோட்பாடு வந்து பொழுது அது யாரு? ஆடம் ஸ்மித் அது வந்து வெறும் கூலி கோட்பாடு, கூலி நிதி கோட்பாடு. இது பிழைப்பு மட்ட கூலி கோட்பாடு அப்படின்னு ஒரு கோட்பாடு. சப்சிஸ்டன்ஸ் தியரி ஆஃப் வேஜஸ் அப்படின்னு ஒரு கோட்பாடுக்கு இதை டேவிட் ரிகார்டோ சொன்னார். அப்ப இதை ஒரு ஃபேக்ட் படிச்சு, இதெல்லாம் எங்க ஸ்கூல் புக்ல, ஆனா ஸ்கூல் புக்ல இருக்கு, விளக்கெல்லாம் கிடையாது, அப்படியே வரியா கொடுத்துருப்பான். அதனால படிச்சிருங்க. எல்லாம் ஃபேக்ட் மாதிரி கேட்பாங்க. அப்ப டேவிட் ரிகார்டோ புரியுதா? அடுத்து பாருங்க. இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள்பா. மால்தஸ் கேள்விப்பட்டீங்களா? டிஆர் மால்தஸ் சொல்லுவாங்க. தாமஸ் ராபர்ட் மால்தஸ். மால்தஸ் சொன்னாலும் டக்குன்னு ஞாபகம் வரணும். மக்கள் தொகை கோட்பாடு. மால்தஸ் இந்த பேரே என்னது? மால்தஸ்னாலே எனக்கு மக்கள் தொகை கோட்பாடு தான் ஞாபகம். சரி பாப்போம் என்னென்ன பண்ணாரு பாப்போம். இவர் இங்கிலாந்து நாட்டுக்கார். இதெல்லாம் மறுபடியும் நிறைய அப்படின்னு பார்த்தா நீங்க நிறைய பேர் எந்த ஊரும் படிக்கணும். அதெல்லாம் இங்க எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. அதனால இவர் இங்கிலாந்து நாட்டுக்காருன்னு சும்மா சொல்றேன், தெரிஞ்சு. உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர். கணக்கெடுப்பாளர்னா வீடு வீடா போய் மக்கள் தொகை கணக்கெடுத்தாரா? அப்படி கிடையாது. அந்த வார்த்தை தப்பு. ஆக்சுவலா டிஎன்பிசில இப்படிதான் கொஸ்டின் கேட்டிருக்கான். இது டிஎன்பிசில வந்த கொஸ்டின்.
உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்னா என்னன்னா, உலக மக்கள் தொகையை பத்தி ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ண யாருன்னா, இவர் டெமோக்ரட்டர் சொல்லுவாங்க. டெமோக்ரப்பர்ஸ்னா அந்த மக்கள் தொகையை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஒருத்தர். அதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்ன்னு சொல்லி புக்ல குடுத்ததால நானும் அதே வார்த்தையை மாத்தேன். ஏன்னா அதே வார்த்தைக்கே தோச்சுருவோம். அதனால அப்படியே போட்டு மக்கள் தொகை முன்னறிவிப்பாளர். மக்கள் தொகை முன்னறிவிப்பாளர்னா என்னன்னா, மக்கள் தொகையை பற்றி ஆராய்ச்சி பண்ணி மக்கள் தொகையோட கெடுதல்கள், மக்கள் தொகை அதிகரிச்சா என்ன ஆகும் அப்படின்னு பத்தி சொல்லியிருக்காரு. இவர் ஒரு புக் ஒண்ணு எழுதியிருக்காருப்பா. மக்கள் தொகை பற்றிய கட்டுரை எஸ்ஸே ஆன் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு ஒரு புக் ஒண்ணு எழுதியிருக்காரு 1798ல. இவர் எழுதின புக்கு கேட்பாங்க. அடுத்துதான் முக்கியமானதுப்பா. மக்கள் தொகை குறித்த முறையான மக்கள் தொகை கோட்பாட்டை 1798ல் முதலில் வெளியிட்டார். அப்ப மால்தஸ பத்தி எக்ஸாம்ல இந்த 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். மக்கள் தொகை கொள்கையை வெளியிட்டவர் யார்? மால்தஸ். உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர் யார்? மால்தஸ். மத்தபடி ஒரு புக்கு ஒன்றும் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அது புக்கு பேர் தெரிஞ்சுக்க. மக்கள் தொகை பற்றிய கட்டுரை. இதுதான் மால்தஸ பத்தி விவரங்கள். அடுத்த ஆளை பத்தி பார்ப்போமா? இவங்கெல்லாம் இப்ப யாரு பாக்குறோம்? தொன்மை பொருள். இவங்கெல்லாம் பழங்காலத்துல வாழ்ந்தவங்க. தொன்மை பொருள் வருஷம் கூட குடுத்துருங்க பாருங்க. அவங்க எப்போ பிறந்தாங்க, எப்ப இறந்தாங்க. ஒரு ஆள் பக்கத்துலயும் 1806ல பிறந்து 1873ல இறந்துறாரு. இவர் இங்கிலாந்து நாட்டு யார்? ஜேஎஸ் மில். இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. என்ன புக் எழுதியிருக்காரு? அரசியல் பொருளாதாரத்தின் கோட்பாடுகள் என்ற ஒரு புக் ஒண்ணு எழுதியிருக்காரு. கூலி நிதி கோட்பாடுங்க சார். கூலி நிதி கோட்பாடு மறுபடியும் வருது சார். அங்கதான் ஆடம் ஸ்மித் தான் சார் உருவாக்குறாரு. அவர் உருவாக்குறாரு. இதை அதை செம்மைப்படுத்துறாரு. அதே கோட்பாடை சில கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்றாருன்னு சொல்லலாம். வளப்படுத்தினார்னு அர்த்தம். ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அப்ப குளிநிதி கோட்பாட்டை இதுல ட்விஸ்ட் பண்ணுவாங்க. குளிநிதி கோட்பாட்டை உருவாக்கியவர்னு கேட்டா ஆடம் ஸ்மித். குளிநிதி கோட்பாட்டை செம்மைப்படுத்தியவர் சொன்னா ஜேஎஸ் ஸ்மித். தொன்மை பொருளியலறிஞர்களின் கருத்துக்களை தொகுத்து ஒருங்கிணைத்தார். பாத்தீங்களா? இந்த பார்த்து இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாமே தொன்மை அவங்க சொன்னதெல்லாம் ஒரு புக்கு மாதிரி போட்டு ஒரு ஒருங்கிணைக்கிறார். இவரை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆடம் ஸ்மித்தின் வாரிசு. ஏன்னா ஆடம் ஸ்மித் தான் பொருளியலுக்கே இலக்கணம் கொடுத்தார். ஆடம் ஸ்மித் வாரிசுனா உடனே பையன் வச்சுக்காதீங்க. ஆடம் ஸ்மித்தோட பையன் அப்படி அர்த்தம் இல்ல. ஆடம் ஸ்மித் பொருளியலுக்கு ஃபர்ஸ்ட் இலக்கணம் கொடுத்தாரு. அவருக்கு இது மாதிரி ஆடம் ஸ்மித், ஜேஎஸ் மில், டேவிட் ரிகார்டோ, ஜேபிசே இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல. இவங்க சொன்னதெல்லாம் புக்கு மாதிரி தயார் பண்ணி ஒருங்கிணைக்கிறாரு. அப்போ ஆடம் ஸ்மித் மாதிரியே பொருளியலுக்கு ஒரு ஏதோ ஒரு இலக்கணம் மாதிரி கொடுக்கறதால இவர் ஆடம் ஸ்மித்தின் வாரிசு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் யாருக்கு தான் பார்த்தோம்? தொன்மை பொருளியறிஞரை இன்னொருத்தர் இருக்காருப்பா. 6 பேர் பார்த்தோமா? காரல் மார்க்ஸ் பார்ப்போம். காரல் மார்க்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். காரல் மார்க்ஸ் சொன்னோன்னு என்ன ஞாபகம் வருது எல்லாருக்கும்? சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை தான் இவர் தான் காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸ் போட்டோ கூட நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இவர் எந்த நாட்டுக்கார்? கண்டிப்பா படிச்சிடணும்பா. இவர் நான் எந்த நாடுன்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஜெர்மன் நாட்டுக்கார். ஜெர்மன் நாட்டுடைய பொருளியல் அறிஞர் மற்றும் தத்துவ நாடி காரல் மார்க்ஸ். அறிவியல் சமதர்மம் அப்படின்னு ஒரு புக்கு ஒரு சமதர்மத்தை உருவாக்கிற இவர் உருவாக்கிய சமதர்மத்தை பேர் அறிவியல் சமதர்மம். இவர் எழுதின புக்கு ரயில்வே எக்ஸாம், ஸ்டாஃப் செலக்ஷன், எந்த எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் சிம்பிளா கேட்போம். மூலதனம். காரல் மார்க்ஸ் எழுதிய புக்கோட பேர் என்னன்னா காரல் மூலதனம் பேர். இங்கிலீஷ்ல டாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்பிசிலே டாஸ் தமிழ்ல இந்த மாதிரி டாஸ் டிஏஎஸ் டாஸ் கேபிட்டல் கே ஃபில்லிங் போடணும். கேபிட்டல் அப்படிதான் போகணும். கேபிட்டல் டாஸ் கேபிட்டல் அப்படி ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. எந்த வருஷம் கூட கொஞ்சம் படிச்சா நல்லது. 1867. இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் இருக்காங்கல்ல. கம்யூனிஸ்ட் பார்ட்டி வீட்டுக்கு போன வச்சுக்க பைபிள் குரானுக்கு பதில் என்ன இருக்கும்? பைபிள் குரான் அது மாதிரி எந்த ஒரு கம்யூனிஸ்ட்வாதியோட வீட்லயும் கண்டிப்பா காரல் மார்க்ஸோடைய புக்கு மூலதனம் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். தமிழ்ல கூட இந்த புக் இருக்கு. இந்த படிச்சு பாருங்க. இவர் யாரு? சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை. இவர் நம்மளே முதலாளித்துவ பொருளாதார தந்தை யாரு? முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை யாரு? காரல் மார்க்ஸ். அப்ப இன்னொரு பொருளாதாரம் இருக்கு. கலப்பு. உங்களுக்கு ஒரு தனி பாடம் நடத்துறேன். முதலாளித்துவ பொருளாதாரம் என்ன, சமதர்ம பொருளாதாரம் என்ன, கலப்பு பொருளாதாரம் சொல்றேன். கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கீட்ஸ். 3 பொருளாதாரத்தோட தந்தை தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. முதலாளித்துவ பொருளாதாரம் ஆடம் ஸ்மித், சமதர்ம பொருளாதாரம் காரல் மார்க்ஸ், கலப்பு பொருளாதாரம் ஜேஎம் கீட்ஸ். சரி, அப்புறம் பார்க்கலாம். சீனாலையும் ரஷ்யாலையும் இப்ப என்ன கொள்கை ஃபாலோ பண்றாங்க? சமதர்ம கொள்கை தான் ஃபாலோ பண்ணும். இது வரதுக்கு காரணமே இவர் சொன்ன ஐடியா தான், அறிவுரை தான். இவர் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காரு. வர்க்க போராட்டமே வரலாறு. அப்படின்னா என்னன்னா, போராடுங்க, எதுவுமே கேட்டு கெஞ்சி கேட்டா கிடைக்காது. போராடணும்.
ஸ்ட்ரைக் பண்ணுங்க, போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்க்க போராட்டம் தான் எப்பவுமே வரலாறு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காரு. பொது உடைமை அறிக்கையினை கம்யூனிட்டி மேனிபெஸ்டோ அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. பொது உடைமை அறிக்கையினை வெளியிட்டவர் யாருன்னா காரல் மார்க்ஸ். அவ்வளவுதான்பா. இப்ப இது வரைக்கும் பார்த்ததுல யார் யார் எத்தனை பேர் பார்த்தோம்? 5 பேர் 6 பேர் இருக்குமா? தொன்மை பொருளியல் அறிஞர்கள்லாம் பார்த்தோம்.